ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் இன்று புதிதாக சட்ட திருத்தங்கள் 3 கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த 3ம் ஒன்றொன்று தொடர்பு பட்டவையாகத்தான் கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது அடிப்படை சம்பளம், அதாவது தனியார் துறையில் சேர்ந்தவர்களின் அடிப்படை ஆக குறைந்த சம்பளத்தை உயர்த்துவதற்கான சட்ட திருத்தமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்கிற போது 3 சட்டங்களே, முதலாவது இந்த நேஷனல் மினிமம் வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய 2016ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க சட்டம். அது கொண்டு வரப்படுகின்ற போது அதனுடைய அடிப்படை சம்பளத்தை முதலாக நிர்ணயித்திருந்தது. அதனை விட அதற்கு முன்னதாக காணப்பட்டது தான் இந்த பட்ஜெட்டரி ரிலீவ் அலவன்சஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய 2 சட்டங்கள் காணப்படும். அதாவது ஒரே பெயரில் காணப்படுகின்ற 2 சட்டங்கள். அதாவது நாங்கள் மீண்டும் பேரை சொல்லுவோம். அதாவது பட்ஜெட்டரி ரிலீவ் அலவன்சஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் என்று 2 சட்டம் காணும். ஒன்று 2005ஆம் ஆண்டின் 36ஆம் இலக்க சட்டம், 2016ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க சட்டம். இந்த 3 சட்டங்களும் சம்பளம் தொடர்பான விடயங்களை கூறுகிறது. அதாவது பட்ஜெட்டரி எலவன்ஸ் என்ற பேரில் இருக்குன்னா அங்கே ஒரு எலவன்சஸ் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்கின்ற சட்டம். அந்த 2 சட்டம் இருக்கின்றது. அதே போல் 2016ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க நேஷனல் மினிமம் வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுவது அந்த ஆக குறைந்த சம்பளத்தை சொல்லுகின்ற விடயம். அவை 2016ஆம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வரப்படுற போது, அதாவது நேஷனல் மினிமம் வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்படுகிற போது அங்கே 10,000 ரூபா 2016ஆம் ஆண்டு 10,000 ரூபாவாக சொல்லப்பட்டிருந்தது. அதேவேளை அங்கே நாள் கூலியாக வேலை செய்பவருக்கு ஆக குறைந்தது 100 ரூபா கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த சட்டத்திலே கூறப்பட்டிருந்தது. அதை பின்னர் 2021ஆம் ஆண்டு திருத்தப்பட்டிருக்கின்றது. 12,500 ரூபாவாகவும், நாளாந்த அடிப்படையில் வேலை செய்கின்ற போது அவருக்கு கூலி 500 ரூபாய் இருக்க வேண்டும் என்று அதிகரிக்கப்பட்டது. அதற்கிணங்க 2024ஆம் ஆண்டு அது 14,500 அதிகரிக்கப்பட்டு, அதே போல் நாளாந்த கூலி பெறுவதற்கு 700 ரூபாய் அதிகரிக்கப்பட்டது. அதற்கிடையில் தான் நான் சொன்னது போலவே இந்த பட்ஜெட்டரி ரிலீவ் அலவன்ஸ் என்பது 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட போது அங்கே 1000 ரூபாய் அலவன்ஸ் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் 2016ஆம் ஆண்டு கொண்டு வந்த போது அதற்கு 2,500 ரூபாய் கொடுக்கப்படும். ஆக மொத்தமாக அலவன்சஸாக 3,500 ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்தது. ஆக இது கடைசியாக நாங்கள் 2024ஆம் ஆண்டு அந்த முழு சம்பளத்தையும் பார்ப்போமாக இருந்தால் 17,500 அடிப்படை சம்பளம், அதான் நேஷனல் மினிமம் வேஜஸ். அதற்கு மேலதிகமாக இந்த 3,500 ரூபாய், அதாவது இந்த 2 எலவன்சஸ், 2005ஆம் ஆண்டின் கீழ் வழங்கப்பட்ட 1000 ரூபாய் எலவன்ஸ், 2016ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட 2,500 ரூபாய் எலவன்ஸ், ரெண்டுமே சேர்த்து 3,500 ரூபாய் எலவன்ஸாக மொத்தமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அங்கே 24,500 ரூபாய் மொத்தமாக ஒருவருக்கு அடிப்படை சம்பளத்துடன் எலவன்ஸும் சேர்த்து கிடைக்க பெற்றிருக்கும். தற்போது இந்த அரசாங்கம் இதனை மாற்றியமைத்திருக்கின்றது. எவ்வாறு மாற்றியமைத்திருக்கின்றது சொன்னால், பட்ஜெட்டரி எலவன்சஸ் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியுடன் முற்றாக நிறுத்தப்படுகின்றது. அதாவது 2005ஆம் ஆண்டு சட்டத்தின் வழங்கப்பட்ட இந்த 1000 ரூபாய் எலவன்ஸும், 2016ஆம் ஆண்டு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட 2,500 ரூபாய் எலவன்ஸும், அதாவது 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அது நிறுத்தப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாகத்தான் இந்த நேஷனல் வேஜஸ் மினிமம் வேஜஸ் அதிகரிக்கப்படுகின்றது. அது எவ்வாறு அதிகரிக்கப்படுகின்ற சொன்னால், இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அது நிறுத்தப்பட்டது ஒரு பக்கம் இருக்க, இங்கே அது அதிகரிக்கப்படுகின்றது. அதாவது 27,000 ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது. அது பின்னர் இந்த அடுத்த வருடம் 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 30,000 ரூபாய் அதிகரிக்கப்படும். இந்த அதிகரிப்புக்குள் அந்த எலவன்ஸும் உள்ளடக்கப்படுகின்றது, அந்த படியும் உள்ளடக்கப்படுகின்றது. ஆகவே படி என்று இனி ஒன்றும் இல்லை.
அதாவது பட்ஜெட்டரி அலவன்ஸ் ஆக்ட் வந்து உண்மையில் சொல்லப்போனால் அது ரிப்பீல் பண்ணப்பட வேண்டும். ஆனால் ரிப்பீல் பண்ணவில்லை. ஏன்னு சொன்னால் அங்கே சில எம்ப்ளாயர்ஸ் வந்து இதுவரையும் செலுத்தாமல் இருக்கிறார். அவர்களுக்கான இன்குவாரி நடத்தப்பட வேண்டும். அவர்களுக்கான வழக்குகள் இனித்தான் கோப்பிடப்பட வேண்டும். ஆகவே கிட்டத்தட்ட 2 வருடங்கள் செல்லும் இந்த வழக்குகள் இன்குவாரி முடிந்து வழக்குகளை கோப்பிட்டு முடிவடைகிறது. ஆகவே தற்போது இந்த 2 சட்டங்களை நீக்கி விடுவோமாக இருந்தால் இந்த வழக்குகளை தொடர முடியாது. அதுக்காக சேவிங் க்ளோஸ் காப்பு வாசகங்களை செய்ய வேண்டும். அதுக்கு காப்பு வாசகம் எல்லா வாசகங்களுக்கும் காப்பு வாசகம் செய்ய வேண்டும். என்ன சொன்னால் முழு சட்டமும் இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் அதாவது அந்த சட்டத்தை நீக்காமல் அந்த சட்டத்தை நிறுத்தி வைக்கிறது. அதாவது இனிமேல் உங்களுக்கு அலவன்சஸ் இல்லை. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு எவருக்கும் இந்த பட்ஜெட்டரி அலவன்ஸ் 2 சட்டத்துக்களும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதோடு அந்த காலம் முடிவடைக்கப்படுகின்றது. சட்டம் இருக்கின்றது. ஆனால் பேமெண்ட்டுக்காக 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி பிறகு எந்த விதமான பேமெண்ட்டும் செய்யப்பட மாட்டார். ஆகவே இவ்வாறு இருக்கிற போது தான் இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் கெசட் பண்ணப்பட்ட இந்த சட்ட மூலங்கள் இந்த பாராளுமன்றத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் உங்களுக்கு தெரிந்தது போலவே 14 நாட்களுக்குள் வழக்கை முடியும் அவரின் பிரஜைகள் அவர்களோட ஒரு மெமரி இருந்தார். அதற்கிணங்க சில ட்ரேட் யூனியன் தமது வழக்குகளை பதிவு அந்த வழக்கிலே ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் அவர்கள் இந்த பட்ஜெட்டரி அலவன்ஸ் நிறுத்தப்பட்டதை மட்டும் கூறியிருந்தார்களே தவிர நேஷனல் மினிமம் வேஜஸ் அதிகரிக்கப்பட்டதை அங்கே அவர்கள் கூறவில்லை. ஆனபடியினாலே அங்கே நீதிமன்றம் ஒரு முடிவு இருக்கிறது. இது ஒரு ஆர்பிட்ரரியானதும் முறையற்றதுமான ஒரு விடயம். அதாவது ஆர்பிட்ரரியான் இன்கன்சிஸ்டன்ட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆர்டிகிள் 12(1) என்று அங்கே தீர்ப்பளிக்கின்றது. ஆனால் அதன் பின்னர் தான் இங்கே நேஷனல் மினிமம் வேஜஸிலே இது எல்லாம் உள்ளடக்கப்பட்டுத்தான் அதையும் விட அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் நீதிமன்றம் சொன்னது, முதலில் இந்த நேஷனல் வேஜஸ் மினிமம் வேஜஸ் அதிகரிக்கின்ற அந்த தொகைக்கு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதனை ஸ்பீக்கர் சைன் பண்ண வேண்டும். அதன் பின்னர் பட்ஜெட்டரி அலவன்ஸ் ஆக்டை நிறுத்தி வைப்பது அல்லது அதை மூடிவிடுவது காலப்பகுதியை மூடிவிடுவதற்கான அந்த திருத்தத்தை 2ஐயும் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றினால் இந்த உரிமைகள் மீறப்பட மாட்டாது என்ற அடிப்படையில் அவை சாதாரணமாக நிறைவேற்றப்படும் சாதாரண பெரும்பான்மையுடன். அல்லாவிட்டால் எல்லாவற்றையும் உண்டாக நிறைவேற்றுவதாக இருந்தால் அல்லது ஒன்றை பட்ஜெட்டரி அலவன்ஸை முதலாவது நிறைவேற்றுவதாக இருந்தால் அது 3/2 பெரும்பான்மை தேவைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது அந்த உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பிலே. இதனைத் தொடர்ந்து இதனை எவ்வாறு செய்வது என்ற தொடர்பாக கேபினெட் அப்ரூவல் விளக்கப்பட்டிருக்கின்றது. கேபினெட் அதன்படியே செய்யும்படியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் பாராளுமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னென்னு சொன்னால் இது பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட விடயம். 2 சட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றத்தான் போகின்றோம். ஏன் நாங்கள் ஒன்றை நிறைவேற்றி அது கையெழுத்திட்ட பின்னர் மற்றது நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற தேவை அதனை அந்த பாராளுமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பாராளுமன்றம் மறுதளிக்கின்றது. இதன் விளைவாக நாங்கள் சாதாரண பெரும்பான்மையுடன் பாஸ் பண்ணவில்லை, நாங்கள் விசேட பெரும்பான்மையுடன் அதாவது 3/2 பெரும்பான்மையுடன் தான் அதனை நிறைவேற்றுவோம் என்று பாராளுமன்றம் தீர்மானித்து அதற்கான வாக்கெடுப்புக்கும் அந்த 2வது வாசிப்பு முடிவடைந்த பின்னர் குடிநிலையில் திருத்தங்கள் சிலது போடப்பட்டன. அந்த திருத்தங்களுடன் அவை வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. வாக்கெடுப்பிலே உங்களுக்கு தெரியும் 182 3/2 பெரும்பான்மை பெற்றுவிடும். ஆனால் 181 வாக்குகள் பெற்று இந்த 3 சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே அங்கே ஒருபடியும் பார்க்க வேண்டும், நீதிமன்றத்தினும் சொன்னாலும் நீதிமன்றம் 3 பெரும்பான்மை தேவை, ஆனால் நீங்கள் இந்த திருத்தங்களை இவ்வாறு செய்வீர்களானால் அது தேவையில்லை என்று சொன்ன போதும் கூட பாராளுமன்றம் அதை ஏற்க மறுத்து நாங்கள் 3/2 அதை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி ஒருபடி மேலே சென்று அந்த சட்டங்களை நிறைவேற்றியிருக்கின்றது. தற்போது அந்த சட்டம் வலுவுக்கு வந்திருக்கின்றது. இவைதான் இந்த முக்கியமாக இந்த நேஷனல் மினிமம் வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் மற்றும் பட்ஜெட்டரி அலவன்சஸ் budgetary relief allowances of workers act 2005 and 2016 போன்றவற்றில் காணப்படுகின்ற சட்ட ஏற்பாட்டுடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்வோம். நன்றி.